அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் தங்கள் தலைமுடி தவிர்ந்த மற்ற இடங்களில் வளரும் முடிகளை நிரந்தரமாக நீக்க இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? இது பலருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம். இதற்கான தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இஸ்லாமிய சட்டப்படி உடலில் உள்ள முடிகளை 3 வகையாக பிரிக்கலாம். நீக்கப்பட வேண்டியவை அக்குள் மற்றும் மறைவிட முடிகள். இவற்றை நீக்குவது ஃபித்ரா எனும் இயற்கையான நடைமுறையே ஆகும். இதனை 40 நாட்களுக்கு மேல் நீக்காமல் வைத்திருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். நீக்கக்கூடாதவை புருவ முடிகள். புருவங்களை பிடுங்குவதோ அல்லது மெல்லியதாக செதுக்குவதோ இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்டவை கை, கால், முதுகு அல்லது முகத்தில் மீசை அல்லது தாடி போல வளரும் தேவையற்ற முடிகள். பெண்கள் தங்களை அழகாக வைத்துக் கொள்ளவும் கணவருக்காக அலங்கரித்துக் கொள்ளவும் இந்த முடிகளை நீக்குவதற்கு இஸ்லாத்தில் முழு அனுமதி உண்டு. நிரந்தரமாக நீக்குதல் பற்றிய தீர்ப்பு. இப்போது லேசர் போன்ற நவீன சிகிச்சைகள் மூலம் முடிகளை நிரந்தரமாக நீக்கலாமா என்ற கேள்வி எழுகிறது. உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வரையிலும் புருவங்களை மாற்றியமைக்காத வரையிலும் தேவையற்ற முடிகளை நிரந்தரமாக நீக்குவதில் மார்க்க அடிப்படையில் தடை ஏதுமில்லை. கவனிக்க வேண்டியவை. ஆனால் ஒரு பெண் இத்தகைய சிகிச்சையை பெறும்போது 2 முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது, அந்த சிகிச்சை உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது. இரண்டாவது, மறைவிட முடிகளை நீக்க வேண்டியிருந்தால் அதை அந்த பெண்ணே செய்ய வேண்டும் அல்லது ஒரு பெண் மருத்துவரிடம் மட்டுமே காட்ட வேண்டும். அந்நிய ஆடவர்களிடம் இதற்காக செல்வது அனுமதி இல்லை. எனவே தேவையற்ற முடிகளை நீக்கி தூய்மையாக இருப்பது இஸ்லாம் அனுமதிக்கும் ஒரு அழகிய நடைமுறையே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.